இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்டர் ஸ்வேதா மேனன் அவர்களை பற்றினது தான். மலையாள சினிமாவில் ரொம்பவே திறமையான நடிகைகளில் முக்கியமான ஒருத்தவங்க தான் ஸ்வேதா மேனன். மலையாளம் மட்டும் இல்லாமல் ஹிந்தியிலையுமே ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாலேயுமே இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாது மிராண்டா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அவன் இல்லை 2 படத்தில் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. தன்னோட திறமையான நடிப்பால் கேரளா ஸ்டேட் அவார்ட் 2 முறை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து நல்ல படங்களில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா மேனன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க ரொம்பவே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க மாதிரியான போஸ்டர் தான் அது. அதுக்கு கீழே அவங்க ஒரு சில கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் என்னை விசாரித்தது எனக்கு ரொம்பவே மன நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. என் மேலே ரசிகர்கள் இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சீரியஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. தொடர்ந்து படங்களில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்லை. அண்ட் இதனால் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் ஆகிருச்சு. அதெல்லாம் தாண்டி என் கையில் லைட்டாக அடிபட்டு இருந்துச்சு. என் கையை அசைக்கவே முடியலை. அண்ட் அதனால் நான் ரொம்பவே சிரமப்பட்டிருந்தேன். நார்மலாக தான் அடிபட்டுச்சு, கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் என் கையை அசைக்கவே முடியலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது மிகப்பெரிய சிவியர் ப்ராப்ளம் அப்படின்னு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னால் என் கைகளை அசைக்க முடியுது. ரொம்பவே நல்லபடியாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இடையில நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் உங்களுக்கு என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா, இப்போ ஓகே தானே அப்படின்னு என் மேலே அவ்வளோ பாசமாக நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ ரொம்பவே க்யூராக இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. தனக்கு கையில் வலி இருக்குது அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது ஒருவரும் இருக்க சீரியல் ஆக்ட்ரஸ் சுஜிதா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க பையன் கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரவுடி மாம் அண்ட் ரவுடி சன் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு 3 லாங்குவேஜ்லேயுமே சீரியலில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கவங்க தான் சுஜிதா. லாஸ்ட்டாக அவங்க விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சீரியல் ரீசெண்டாக தான் முடிஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்க இப்போ கௌரி அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையுமே பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக அவங்க பையனோட சேர்ந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் அவங்க பையன் கூட சேர்ந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரவுடி அம்மா அண்ட் ரவுடி பையன் அப்படின்னு கேப்ஷன் போட்டு 2 பேருமே எதிரும் புதிரும் இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அது. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாமே உங்களோட பையனா இது, லாஸ்ட் டைம் ரொம்பவே சின்ன பையனாக இருக்க மாதிரி இருந்தார், இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சுஜிதா அவர்கள் இப்போ குக் வித் கோமாளியில் இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த சீசனில் டைட்டில் அடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.